தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்க கூட்டமைப்பினர் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அதுல போக்குவரத்து துறை அமைச்சரை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி எங்களுக்கு பதில் சொன்னதே இல்ல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அமைச்சர்கிட்ட போய் என்ன சொன்னாங்க, அதற்கு அவர் என்ன பதில் சொன்னாரு பாருங்க. ஒரு போக்குவரத்து துறையை சார்ந்த அமைச்சர் ஒரு தொழிற்சங்கத்தோட லீடர், கூட்டமைப்போட லீடர் வரனா, நாங்க எங்களுக்காக வரல, எத்தனாயிரம் 50,000 ஓட்டுநரோட பிரதிநிதியா வந்திருக்கிறோம். அதுல உள்ள பிரச்சனைகள் இப்ப ஓன் போர்டு சம்பந்தமா, ஓன் போர்டு வண்டி எங்க பார்த்தாலும் ஓன் போர்டு வண்டி வருது, ரெவன்யூ லாஸ், கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸ். ஆட்டோமீட்டர் கட்டம் 13 வருஷம் ஆயிடுச்சு, இன்ன வரலாம் ஆட்டோமீட்டர் கட்டம் உயர்த்தப்படல. எங்க பார்த்தாலும் டூ வீலர் டாக்ஸி, உங்களுக்கே தெரியும், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு பொண்ணு இறந்து இன்ன வரலாம், அது இன்சூரன்ஸ் கிளைம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் எடுத்து ரிப்ளை பண்றது கூட போக்குவரத்து அமைச்சருக்கு டைம் இல்ல. இன்றைக்கு வாங்க என்கிட்ட தான் பேசினாங்க அமைச்சர் அவர்கள். போன வாரம் புதன்கிழமை பேசினாங்க. இன்னைக்கு அதாவது ஒரு 11 மணிக்கு மேல வாங்க, செவ்வாய்க்கிழமை அப்படின்னாங்க. நேத்தும் சென்னையில இருந்தாங்க, நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணல, சரிங்களா? அப்ப நாங்க இன்னைக்கு வந்து 11 மணிக்கு மேல இங்க வந்தோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல காத்துதான் இருந்தோம். அவர் பல்வேறு வேலைகள் இருந்தாரு, மீட்டிங்ல இருந்தாரு, காத்துதான் இருந்தோம். இப்ப பாருங்க, நாங்க கிட்டத்தட்ட 11:30 மணிக்குள்ள என்ட்ரி பண்ணதும் இவ்வளவு காத்து இருந்தோம். மேலும் காத்திருக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இப்படி ஒரு பதில், இந்த பதில் வந்து எதிர்பார்க்கல. நீங்க இங்க வராதீங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன தெரியும், என்ன பிரச்சனை? 15 வருஷமா நாங்க போராட்டி இருக்கோம். என்னென்ன தொழிலாளிக்கு என்னென்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனை என்னன்னு தெரியாம நீங்க எதுவுமே வர தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்? இங்க வரவே வராதீங்க, எதிர்பார்க்கல. இது வரைக்கும் யாருமே அப்படி சொன்னதில்ல. சண்டை கூட போடுவாங்க, ஒரு வார்த்தை எங்க நீங்க பேசுறீங்க, இப்படி பேசுறீங்கன்னு கேட்க கூட செய்வாங்க. கடந்த ஆட்சியில அண்ணன் சிவசங்கர் அவர்களோட நாங்க கடுமையாக விமர்சிக்கும் போது கூட நீங்க விமர்சிச்சீங்கன்றத அவர் வந்து பொது இடத்துல கூட எங்கள்கிட்ட பேசினாரே தவிர, ஆனா அவர் எங்களை எப்பயுமே சந்திக்க மறுத்ததில்ல. நீங்க வராதீங்கன்ற பதில் மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு கோரிக்கைகளுக்காக தொழிற்சங்க தலைவர்கள் வரும்போது எங்க கோரிக்கைகள்ல எது பிரதானம்னு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அதான் சார், வராதீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கோ, இது சம்பந்தமான வராதீங்க, இதுக்கு அடுத்து இந்த கோரிக்கை நாங்களே பாத்துக்கோ, நீங்க போங்க சார், எப்ப வரணும் அடுத்து அப்படின்னு கேட்டா கூட வராதீங்கன்ற பதில சொல்றாரு. இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது? எங்களோட கோரிக்கைனா 13 ஆண்டுகளாக மாற்றப்படாத ஆட்டோமீட்டர் கட்டணம் மாற்றப்பட வேண்டும். இந்த ஓலா, ஊபர், ராபிட்டோ போன்ற கார்பரேட்டுக்கு மேலே ஒழுங்குபடுத்த வேண்டும். அதுல ஒவ்வொரு ஓட்டுநரும் அன்றாட ஒரு ஓட்டுநர் இறக்குறாரு. அந்த கார்பரேட் கருவணிகள் அந்த ஓட்டுநருக்கு விபத்து காப்பீடுன்னு ஒண்ணுமே போட்டு தர மாட்டாங்க. அதே போல சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட சொந்த பயன்பாட்டு தான், அதாவது டூ வீலர்ல இருந்து கார்ல இருந்து கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா சொந்த பயன்பாட்டு கார்கள் தான் அதிகமா ஓடுது. அதை கட்டுப்படுத்தணும். மெயினான பிரதான கோரிக்கை இதுதான்.